So welcome back to Karthik's Gram. இன்னைக்கு டெல்லி vs லக்னோ அட் எகானா. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் முடிச்சுட்டு 200 250 தான் இருக்க போகுது ஐபிஎல்னு பேசிட்டு இருக்கிறப்போ குட் கான்டெஸ்ட் ரீசெண்டா 2 நாளுமே வந்து நம்ம பார்த்தோம் பேட் அண்ட் பால்க்கு வந்து. அண்ட் இட்ஸ் டிபிக்கலி 140 150 160 இட்ஸ் குட் டு வாட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பார்க்க. ரொம்ப வந்து அது பார்த்து அழுத்து போய் இட்ஸ் குட் டு சி டிபிக்கல் ஓல்ட் கிரிக்கெட் பேக் அகைன்ங்கிற மாதிரி ஐ எம் சோ ஹாப்பி. ப்ளீஸ் டெல் மீ, டெல்லி vs எல்எஸ்ஜி எப்படி இருந்துச்சு மேட்ச்? ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கி ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போய் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பிளேயிங்ல வந்து டிக்வேஸ் ராத்தி ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டாங்க இம்பாக்ட் பிளேயர் பிரச்சனையானதுனால. இங்க அஸ்டோஸ் பலா ரிஸ்வி வந்தாரு, பட் ஹி பிளேட் அ வெரி க்ரூஷியல் நாக். ஸோ நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு பேச. ஐ எம் ஆஸ்கிங் யூ ஸ்ட்ரைட் அவே, நோ பிரெய்னர். டெல்லி டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணாங்க. அப்படியே லக்னோ பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. வாட் வென்ட் ராங் ஃபார் லக்னோ? ஏன் கிளிக் ஆல? ஆர் வாட் யூ திங்க்? ப்ளீஸ் டெல் மீ. ரெண்டு பேரும் உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 20 ஓவர் ஃபுல்லா ஆடவே இல்லை. ஒரு 8 பால் என்னவோ வந்து பாக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம நார்மலா கேம்ல சொல்லுவாங்க, சார் கூட அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ கிரிக்கெட்டுங்கிறது எந்த டீம் ஆன் த கிவன் டே கம்மியான தப்பு பண்றாங்க, எந்த டீம் அந்த குரூஷியல் மூமெண்ட்ஸை ஜெயிக்கிறாங்க, எந்த டீம் ஆப்போசிஷனை கொஞ்சம் அந்த ஒரு 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 ஸ்க்ரூ பண்ற மாதிரி இடத்துல வச்சு அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்றாங்க. இதுதான் வந்து காலங்காலமா டெஸ்ட் மேட்ச் ஓடின்னு சொல்லி எல்லா ஃபார்ம்லயும் ஃபாலோ ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு ரெண்டு டீமுமே நீ இந்த தப்பு பண்றியா, நான் இந்த தப்பு பண்றேன், நீ இதை பண்றியா, நான் அதை பண்றேங்கிற மாதிரி மாறி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எதுக்கு ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வந்தாரு தெரியாது. எதுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்க மார்க்கெட்டை 1 டவுன் இறக்கி வச்சீங்க தெரியாது. எதுக்கு வந்து கீழே வந்து திக்வேஷ் ராதியை வந்து உள்ள எடுக்காம ஃபார்மையில ஓடி வந்து வேகமா போடுற ஆண்ட்ரிக் நாக்கியா எடுத்தீங்க தெரியாது. இந்த மாதிரி பல தெரியாதுங்களை லக்னோ கொடுத்துருந்தாங்க. லக்னோவுக்கு கொஞ்சமும் சலிப்புல பண்ணாங்க. லக்னோ டெல்லி ரொம்ப தூரம் கிடையாது. ஓவர் நைட் டிராவல் நாங்களும் தப்புறோம்னு சொல்லிட்டு டெல்லியை வந்து முதல் பால் நீ வந்து ஒரு 241 நீ டார்கெட்னா ரைட் ஃப்ரம் பால் 1 அட்டாக் போற லாஜிக் இருக்கு. ஃபேசிங் முகமது ஷாமி, யூ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன முகமது ஷாமிக்கு லக்னோனா எனக்கு அந்த இங்கிலாந்து கூட வேர்ல்டு கப்ல அந்த அந்த பாலை கொஞ்சம் உள்ள விட்டு கொஞ்சம் ஆட்ட காட்டினாரு. அதுதான் ஞாபகம் வந்துச்சு. தூக்கி அடிச்சாரு, அழகா ஆளை நிக்க வச்சு அந்த டெய்லர் மேட் விக்கெட், நான் போடுறேன் நீ அடிக்கிற அங்க பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மல்கம் மார்ஷல சொல்லுவாங்க. போட்டா அங்க நிக்க வச்சா பால் கரெக்டா அங்க கேட்சுக்கு போகணும். அதே மாதிரி அவுட் ஆயிட் பண்ணாரு. பவர் பிளேல ஒரு டீம் 4 விக்கெட் விட்டு ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மிராக்கிள் இன்னைக்கு டெல்லி பண்ணிருக்காங்க. ஏன்னா தே ஹேட் த டெப்த் ஸ்டில். இப்போ நீங்க வந்து அஸ்டோஷ் சர்மா வரலன்னு சொன்னீங்க, அவங்க விப்ராஜ் நிகம் இன்னும் கூட வந்து கில்லர் மில்லர் அவங்களே உள்ள வந்து இன்னும் பாக்கியா தான் இருந்தாரு. நீங்க கில்லர் மில்லர் உள்ள வந்து தம்பி நான் இருக்கேன்பா, எனக்கு இன்னும் டைம் ஆகலப்பான்னு சொல்லி அவரை தட்டிட்டு தான் இருந்தார். சூப்பர் ஃபார்ம்ல இருந்த மில்லர் வந்து இன்னுமே இருக்கதான் செஞ்சாரு. ஸோ இந்த விஷயம்லாம் அவங்க வந்து தைரியமா வந்து ரிஸ்க் எடுத்தாங்க. எந்த டீம் அதிகமா தப்பு பண்ணாங்களோ அவங்க டிசர்வ் டு ஃபெயில், விச் இஸ் எல்எஸ்ஜி. ஸோ தி டிசர்வ் டு லூஸ். பாசிங் ஆன் டு ஸ்ரீதர் சார், அவர் கமெண்ட்டை சொல்லுவார், நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நல்ல கிளாசிக் கேம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோர் தென் ஆல் த பாயிண்ட்ஸ் ஷாம் சொல்றது ரொம்ப கரெக்டு தான். அதை தவிர நீங்கள் ஒன்று பார்க்கணும், அந்த டாக்டிக்கல் பிரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குரூஷியலாக அந்த ஹேமிங் பதானி ஓடி வந்து அந்த மாதிரி ஒரு வெரி டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் அது அப்படியே மில்லர் அப்படி நிற்க வச்சு இருப்பா இவர் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஸோ இது வந்து ஹைண்ட்சைட்டில் நம்ம சொல்லலாம் அது வந்து, பட் குட் திங்கிங் ஐ வுட் சே. ஏன்னா ஃபாஸ்ட் பால் எல்லாம் போட்டு இருக்கும்போது மில்லர் அனுப்பிச்சு அவுட் ஆர்டர்ல அர்த்தமே இல்லைல்ல. அவர் வந்து ஒரு நம்பர் 3 ஆர்டர் இருக்காரு, ஸ்டப்ஸ், ஹி நோஸ் அண்ட் ஆல்சோ இஸ் எ குட் ஃபினிஷர், கூல் ஹெட். ஸோ எல்லாத்தையும் வச்சு தே ட்ரஸ்டட் ஹிம். அதை மாதிரி பண்ணி அப்புறம் இம்பாக்ட் பிளேயரையும் இவர் வந்து ரிஸ்வி அடிக்க வச்சு, ரிஸ்விக்கு ஒரு பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் ஃபார் ஹிம். ஃப்ரம் இந்த கேம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவரோட கான்ஃபிடன்ஸு ஆல் அதர் திங்ஸ் இல் கோ ஸ்கை ஹை. அவர் அந்த பார்ட்னர்ஷிப் 100+ ரன்ஸில் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர். அண்ட் எல்லாம் பிரில்லியன்ட் ஹிட்டிங்கு, அப்பு சப்பு அடியெல்லாம் கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டாக அடிச்சார் எல்லா ஷாட்டும். அதனால கான்ஃபிடன்ஸ் பயங்கர ஹையாக இருக்கும். இது 2 பாயிண்ட் வந்து வெரி 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 குரூஷியல். ஹேமந்த் பதானி பண்ணதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். வெரி ஃபியூ இன்ஸ்டன்சஸ் வி ஹவ் சீன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இந்த மாதிரி ஒரு மேனேஜர் டேக்ஸ் அ கால் அண்ட் இட் கம்ஸ் ஆஃப் அண்ட் பேஸ் ஆஃப் பர்ஃபெக்ட்லி, லைக் வாட் யூனோ ஸ்கிரிப்ட் மாதிரி ஸ்டோரியில் அப்படி ஒரு பண்ணி அந்த இது கிளிக் ஆச்சு.
ரெண்டு பேரும் நல்லா தான் ஆடினாங்க, கூலா ஆடினாங்க. அதை வந்து we have to give hats off to ஹேமந்த் பதானி and the management which they decided the last minute if you see. ஓகே அந்த விஷுவல்ஸ் சார், எல்லாம் அப்படியே போட்டே இருந்தாங்க. எல்எஸ்டி பேட்டிங் கொஸ்டின் நான் உங்கள்ட்ட கேட்டுறேன் சார். இப்போ எனக்கு என்னன்னா டாப், அதாவது வந்து நமக்கு தெரியும் சார், எல்எஸ்டி வந்து டாப் ஆர்டர் ஹெவி டீம், அதாவது வந்து ஃபயர் பவர் எல்லாமே வந்து டாப்ல இருக்கு, கரெக்ட். அவங்க கிளிக் ஆனாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுடேஸ் கேம் இஸ் ஒன் வேக் அப் கால் ஆர் ஒன் டிபிக்கல் எக்ஸாம்பிள் வேர் இஃப் தேர் டாப் ஆர்டர் ஃபெயில்ஸ் there is no chance of மிடில் ஆர்டர் ரெக்கவரிங்ல சார். யாருமே மிடில் ஆர்டர்ல வந்து கண்டிப்பா ஸ்டெபிலிட்டி கொடுத்து த்ரூ அவுட்டா ஒரு லாங் இன்னிங்ஸும் அட் த சேம் டைம் கொஞ்சம் த்ரெட் ஃபேக்டரும் கொடுக்குற மாதிரி யாருமே ஆடல சார். எஸ், அப்துல் சமாத் கொஞ்சம் டீசென்ட் ஆடினாரு, ஆயுஷ் பதனி காலி, they gave a chance to this guy முகுல். ஐ மீன் எல்லாமே ஓகே, பட் யாருமே லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல சார். வாட் டு யூ திங்க்? இல்ல, அவங்க இந்த கொஸ்டின் வந்து இவரு கூட கேட்டாரு, கார்த்திக் கூட கேட்டாரு டு ரிஷப் பந்த், நீ இந்த கோயிங் ஃபார்வர்ட் வெதர் யூஆர் அவங்க அந்த ஆர்டர் மாத்துறதே அவங்க தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் டாப் 3 லாஸ்ட் சீசன் ஆனாங்க பாரு, அதுதான் ஆடணும், அதுதான் கரெக்டு, அதுதான் கிளிக் ஆனதான் தே ஸ்கோர் சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ். பந்த் ஹவ் ஹி மேனவர்ஸ் டவுன் த ஆர்டர், பிகாஸ் புரான் கீழே வந்து ஆடினாருன்னா ரொம்ப கஷ்டம் அவரால். மேலே ஆடுறது தான் அவருக்கு பெட்டரு. இது என்னோட ஒப்பீனியன், தாழ்மையான கருத்து ஐ வுட் சே. அண்ட் இந்த கொஸ்டினை வந்து நீங்க கேட்கறதுனால இங்க கார்த்திக் கேட்டாரு, பந்தே கேட்டாரு. Sir, but are they going to still stick with Ayush Badoni and the same template தான திரும்ப மிடில் ஆர்டர்ல, or is there something to improve? அவ்வளவுதானே இருக்கு அவங்களுக்கு. சி அது நம்ம வந்து ப்ரிவியூலே பேசிட்டோம் இதை பத்தி. இந்த டாப் 3 இவங்க வந்து இவங்க 3 பேர்ல வந்து 3 பேர் 12 ஓவர் ஆனாவே நல்லா எக்கச்சக்கமா ஸ்கோர் வரும். நம்ம சொன்ன டாப் 3 ஓகே, மார்க்ரம், மிஷல் மார்ஷ் அண்ட் புரான். அப்புறம் பந்த் வந்து ஹேஸ் டு பிளே. இதை விட்டுட்டு பந்த் மேல அனுப்புன்னு வச்சுங்க, இது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி ஒர்க்கிங் அவுட், பிகாஸ் புரான் வந்து வில் நாட் மேக் ஜஸ்டிஸ். இது என்னோட ஒப்பீனியன். இது சார் வெளியில வந்து ஹிம்மத் சிங் இருக்காரு, அக்ஷத் ரகுவன்ஷி எல்லாம் இருக்காங்க, சோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல சார்? இல்ல கொடுப்பாங்க. இது எப்படியா நான் பாக்குறேன் ஆஸ் ஐ ஸ்பீக். நான் எப்படி ஸ்கிரிப்ட் இதுல எப்படி வருவேன்னாக்க, இந்த மாதிரி ஆடி இதே ஆர்டர்ல ஆடி ஃபெயில் ஆகி 2-3 பேரை நடுவில் அமிச்சு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. அதுல வந்து இட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ரோல் டிஃபைன் பண்ண மாட்டேங்கிறீங்களா? ப்ராப்ளம் என்ன ஆகுனாங்க, மிடில் ஆர்டர்ல வந்து யூ ஹேவ் டு டிஃபைன் நாட் ஓன்லி வெதர் யூ சென்ட் எக்ஸ் ஒய் ஆர் ஜி, யூ ஹேவ் டு டிஃபைன் அ ரோல் ஃபார் தட் பர்சன். அதில் தான் நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசி வந்து லுக்ஸ் லைக் எ வெரி செட் டீம் இஃப் ரிஸ்வி கிளிக்ஸ் லைக் திஸ். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கேஎல் ராகுல் ஃபெயிலு, அப்படியே பாருங்க உள்ள இன்னும் மில்லர் இருக்காரு, இவங்க ஸ்டப்ஸ் நல்லா ஆடிருக்காரு, ரிஸ்வி ஹை கான்பிடன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பிளஸ் அக்ஷர் பட்டேல் சிப்ஸ்னாக்க த டீம் லுக்ஸ் வெரி வெரி சாலிட் ஆஸ் ரிகார்ட்ஸ் பேட்டிங். ஷாம் ப்ரோ, இப்போ எல்எஸ்ஜின்னு வரப்போ ப்ரோ, ஹர்ஷா போக்லே வந்து மேட் அ வெரி கிளியர் அண்ட் சாலிட் பாயிண்ட். அவர் என்ன சொன்னார்னா, ஸோ பேட்டர்ஸ் பிளே பேட்டிங், பவுலர்ஸ் டூ பவுலிங். இந்த டீம்ல வந்து பேட்டர்ஸ் பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாங்க, பவுலர்ஸ் பவுலிங் மட்டும் தான் போடுறாங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஆளுங்கள் ரொம்ப கம்மி அப்படின்னாரு, which is very valid in a era where all rounders are blooming and their role is being very crucial. You see Vipraj Nigam's crucial role, Akshar Patel crucial role. அங்கதான் பேலன்ஸ் வருது ப்ரோ. அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் தாங்கி பிடிக்கிறாங்க அந்த 7-8. ஸோ வந்து அங்க ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி நிறைய டீம்ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த குஷன் வந்து இங்க மிஸ் ஆதா? மார்க்ரம் வந்து லேட்டா கொண்டு வந்தாங்க எல்லாம் ஓகே, பட் ஸ்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீலே கொடுக்கல இந்த டீம்ல. யாருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் தரல. ஆல்ரவுண்டர் நீங்க கேட்டீங்கன்னா வந்து அர்ஷின் குல்கர்னி ஒருத்தர் இருக்கிறாரு கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி ஷபாஸ் அஹமத் வந்து ஆல்ரவுண்டரா போனாங்க, விச் இஸ் ஓகே ஃபைன் அக்ரீட். நீ வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங்க கொண்டு போறீங்க, பட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு 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 பிளேயர் வந்து உள்ள இருக்கிறது வந்து நல்லது இல்லை. ஐ திங்க் வனிந்து வாசராங்க இந்த டீம் தான் நினைக்கிறேன், வனிந்து வாசராங்க இங்க டீம் தான் நினைக்கிறேன். அகைன் நீ வனிந்து வாசராங்க மாதிரி ஒரு ஆள் போனதுக்கு ஒரு சரித் அசலங்கா இஸ் லைக் ஹேண்டி போலர் அண்ட் அ டீசன்ட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் இல்ல இப்ப தசுன் ஷனகா மாதிரியே வந்து கருணாரத்னேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் கேன் ஆல்சோ டூ சம் போலிங் பிட் ஆஃப் பவர் ஹிட்டிங் இருந்தாலும் இந்த டீம் கொஞ்சம் வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கர். இப்ப பாத்தீங்கன்னா பேஸ் அட்டாக்ல வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உனக்கு வந்து முகமது ஷமி இன்னைக்கு வந்து ஹேட் அ குட் அவுட்டிங். பிரின்ஸ் யாதவ் வாஸ் லைக் ஸ்விங்கிங் த பால், பயங்கரமா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. கூட வந்து லெப்ட் ஆம் மோசின் கான் வந்து குட் டு சீம் அவர் இந்த மாதிரி வந்து பாக்குறாரு. இது தவிர்த்து உங்களுக்கு பெஞ்ச்ல வந்து அவேஷ் கான் வேற உள்ள இருக்கிறாரு, மயங்க் யாதவ் இன்னும் உள்ள இருக்க உங்களுடைய பொட்டன்ஷியல். ஸோ உங்களுக்கு வந்து பேசர்ஸ் நீங்க ஆண்ட்ரிக் நாக்கியாங்கிற ஒரு போலருக்கு போன அவசியமே கிடையாது.
உங்களுக்கு லக்னோவில் நீங்கள் வந்து பேச கொடுத்து நீங்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் பால் அப்படி கொஞ்சம் ஸ்விங் பண்ணி காமிச்சாலே உங்களுக்கு போதும். அந்த ஒரு வாப்லிங் சீமில் வந்து போட்டு விட்டாலே அது நீட்டாக போடும். விச் இஸ் லைக் வெட்டரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ இந்த மேட்ச்லேயே வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஓகே மாக்ரம், மிச்சல் மார்ஷ், எனக்கு வந்து இப்போ நிக்கலஸ் பூரான், கீழே வந்து பிரெட்ஸ்கி ஆர் ஜாஷ் இங்கிலீஷ் யாரோ ஒருத்தரை நாங்கள் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து தென் அதுக்கு அடுத்து நான் பதோனி, தென் நான் வந்து அப்துல் சமத் அந்த மாதிரி உள்ள ஷபாஸ் அஹமத், அப்துல் சமத் வந்த யூ ஹேவ் சம்ஒன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டரன் who can guide the team along அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நேற்று கூப்பர் கானலி வந்து கூட வந்து என்ன பண்ணாங்க, கூப்பர் கானலி ஆஸ்திரேலியாவுக்கு யங்ஸ்டர் தான், பட் அந்த யங்ஸ்டர் கூட அது ஆடும்போது எவ்ரி ஒன் பிளேட் அரவுண்ட். உங்களுக்கு ஸ்ரேயா ஐயர் சுத்தி ஆட்டு போனாரு, அடுத்து வந்து மார்க்கோ ஹேன்சன் அடிச்சுட்டு போனாரு, எல்லாமே சிப்டின் அந்த மாதிரி சிப்பின் பண்ண கூட போயிருமே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்டர் நீ பாஸ் பண்ணியிருப்ப, பேட் நீ யார் மாதிரி ஆளா பாஸ் பண்ணியிருப்ப, நீ வந்து இவரை பாஸ் டு ஷபாஸ் அஹமத் அவர் சமிகா கருணாரத்னே அவர் சரித் அஸ்லங்கா. இமேஜின் இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் இல்லாம ஃபோர்த் ஃபாரினர் ஆண்ட்ரிக் நோக்கே இல்லாம உள்ள ஒரு ஆள் கீழே வச்சிருந்தாங்கன்னா ஈஸியா வந்து நீங்க வந்து 8 பால் மிஸ் பண்ணி 8 பாலுங்களோட வேல்யூங்கிறது இட் சேஞ்ச் அவுட்கம்ல. இப்போ 141 நீங்க எடுத்த இடத்துல ஒரு 165 170 போயிருந்தா மேட்ச் would have been even tough. ஸ்டார்டிங் நீங்க 4 விக்கெட் எடுத்ததுக்கு கொஞ்சம் கரெக்டா சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா they would have had this game in their point. ஈஸியா அவங்க பாக்கெட்ல போட்டு போயிருக்க வேண்டிய கேம். அங்க வந்து ஐ திங்க் எல்எஸ்ஜி ஃபிளங்க்டு நான் பாக்குறேன் கார்த்திக். இல்ல அதான் நான் வந்து 3 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், ஷபாஸ் அஹமத் பத்தி நம்ம பேசினப்போ அவரோட ஓவர் தான் கம்ப்ளீட்டா மொமெண்டத்தை வந்து தூக்கி டிசி கொடுத்துருச்சு. அவர் தூக்கி அரைக்குழி போட்டு சமீர் ரிஸ்வி அடிச்சு அந்த ஓவர் வந்து கம்ப்ளீட்டா மொமெண்டம் காலி பண்ணி விட்டுருச்சு. அண்ட் மெயின் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிக்வேஷ் ராத்தி மாதிரி பிளேயர்லாம் ஆட்டோமேட்டிக்கா 11ல இருக்கணும். இந்த இம்பாக்ட் பிளேயர் 100%. வரப்போ அவங்க ஒரு 100%. ஸ்ட்ராட்டஜி வச்சு போறாங்க. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறப்போ அவர் வேற ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்லயோ திடீர்னு அந்த பிளேயரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு பிளேயர் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எஸ், ஷபாஸ் அஹமத் நீங்க ஆடினது ஃபைன், பிகாஸ் பேட்டிங் கொஞ்சம் ரன்ஸ் வேணும், ரன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் whom are you sacrificing? You are sacrificing Exactly. Digvesh Rathi, who was a premium bowler last season. So அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. எய்தர் ஆஃப் நாக்கியா ஆர் வேற ஏதாவது பேசுற உட்கார வச்சுட்டு திக்வேஷ் ராத்தி நாக்கியா ஆட்டோமேட்டிக்கா போய்க்கவே தேவையில்லை. உனக்கு இருக்கிற இந்தியன் நீ வண்டியா இந்தியன் பேசற வச்சுக்கிறதுக்கு நீ நாக்கியாவை எடுத்துக்கவே தேவையில்லை. நாக்கியாவை நீ உட்கார வச்சுட்டு வேற ஏன்னா நீ வந்து ஒரு ஃபாரினர் பேட்டர் மாதிரி நீ மேல வந்து ஒரு பிரெட்ஸ்கியோ இல்ல ஜாஷ் இங்கிலீஷ் அவைலபிளா இல்லைன்னு தெரியல அவரு கூட உட்கார வச்சிருந்தாலும் இல்ல, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு நீ இந்த மாதிரி வந்து பேர் என்ன சமிகா கருணாரத்னே மாதிரி ஒரு ஆளைக்குள்ள கூட்டு வந்திருந்தாலோ, இல்ல வந்து நியூசிலாந்துல இருக்கிற பிரேஸ்வெல் மாதிரியோ, இல்ல வந்து ஜேமிசன் மாதிரியோ, ஜேமிசன் அந்த பக்கம் போயிட்டாரு, பட் மிச்சல் பிரேஸ்வெல் அவைலபிளா தான் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு 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 போலர் அண்ட் பேட்டர் கேன் ஸ்விங் த பேட் அப்படிங்கிற வச்சிருந்தீங்கன்னா உன் டீமோட காம்போசிஷன் கொஞ்சம் மாறுது இல்ல, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நடுவில் கிடைக்கிறது மாறுது இல்ல. அதை விட்டுட்டு நீ வந்து நம்ம ஹர்ஷபோலி சொன்ன பாயிண்டே ஒரு விஷயம் இருக்கு, சார் சொன்ன மாதிரி அதே விஷயம் தான். ரோல் கிளாரிட்டி என்ன? ஹாஸ் ரிஷப் பண்ட் ஓப்பன் தி இன்னிங்ஸ் ஃபார் இந்தியானா கிடையாது. நீ போனதே இல்லை. பவர் பிளேல 9 பாலுக்கு 7 ரன் ஆடுறதுனா நீ தம்பி நீ டெஸ்ட் 20 ஆடிட்டு இருக்க, T20 ஆடல. நல்ல வேலை அந்த வந்து கைப்பட்டுச்சு, ரன் அவுட் ஆச்சு. இல்லைன்னா மிச்சல் மார்ஷ் மொத்தமா வந்து அது யூ ஹாவ் டு 2 எண்ட்லயும் யூ ஹாவ் டு டு த ஃபயர் பவர். அதனால தான் பேர் பவர் பிளே. 2 பக்கம் பவர் ஸ்டார்ட் கொடுக்கணும், அதுதான் பவர் பிளே. அங்க ஒருத்தர் பாட்டுக்கு நீ அடிச்சுக்கிற, நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்புறம் there's nothing to take it across, right? ரிஷப் பட் கீழே ஆடி அழகா வந்து மார்க்கரம் மேல போயிருந்தாரு. நீங்க எவ்வளவு சூப்பர் மார்க்கரம் ஷார்ட்ஸ் என்ன ஃபார்ம்ல இருந்தாரு வேர்ல்டு கப்ல பார்த்தோம், சூப்பரான ஃபார்ம்ல தொடர்ச்சி ஆடிட்டு இருந்தாரு ஐடன் மார்க்கரம். எதுக்கு இந்த மெயின் பாயிண்ட் என்னன்னா ஸ்ரீதர் சார், ஷாம்ப்ரோ, ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆடுறது ப்ராப்ளம் இல்ல. ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆடுறதுனால மார்க்ரம் ஒன் ஆடுறாரு பாருங்க, அதுதான் ப்ராப்ளம். மார்க்ரம் வந்து ஓப்பனர். சோ தட் இஸ் இல்லப்பா. சரி, நான் என்னோட பாயிண்ட் நினைக்க நேச்சுரல் ஓப்பனரை நீ வந்து பின்னாடி ஆட வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதுதான் என்னோட பாயிண்ட். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னாக்கா, தே ஷுட் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங் ஆஸ் ரிகார்ட்ஸ் பேட்டிங். பேட்டிங் தான் கம்மியா இருக்கு, போலிங் வந்து ஓரளவு ரன்னா இருக்கு. ஸோ இங்கிலீஷ்லயும் டாப்ல ஆட வச்சுட்டு பூரான் இங்கிலீஷ், மார்க்ரம் அண்ட் மிஷல் மார்ஷ் சார் பிளஸ் பந்த் வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து போலிங் நல்ல ஒரு திக்வேஷ் ராஜ் இருக்காரு, 3 ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கோ. இந்தியன் எல்லாரும் நல்லா தான் போடுறாங்க போலிங். இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேசுறப்போ ஆக்சுவலி எவ்ரிபடி சார் எல்லாருமே வந்து எல்எஸ்டி பவுலர்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ப்ரிவியூ நல்லா தான் பேசணும், பட் பெருமையா பேசணும். யா பட் ஜெனரலி அதர் ஆடியன்ஸ் காமன் பப்ளிக் எல்லாருமே எல்எஸ்டி பவுலர்ஸ் அது வந்து பவுலிங் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் பயங்கர குட் ப்ராமிஸ் காட்டினாங்க சார். செம்ம ஃபைட் பேக், பேசஸ் ரியலி கிரேட் ஃபைட் டுடேல. I'll tell you, Indian bowlers like this, they will bowl very well across India on all pitches. Number 1,
பிகாஸ் ஆஃப் தர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிட்னஸ் தான் ஒரு ப்ராப்ளம். இதுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் டியூ கிரெடிட் டு ஜஹீர் கான் லாஸ்ட் இயர். when he took the team. ஆல்சோ பரத் சார், பரத் இப்போ கோச்சா வந்திருக்கிறாரு. பரத் கோச் அந்த விஷயம் எடுக்கிறதுக்கு சொல்றேன் நானு. ஜஹீர் கான் நீங்க வந்து அந்த ஆக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி லாஸ்ட் இயர் ஐம் டெல்லிங் he was very particular to pick these kind of people and groom, and he said I will we will have this Indian core அப்படின்னாரு. அது வந்து ரியலாவே இப்ப இன்னைக்கு பாருங்க சாலிடா இருக்கு போலிங். அவரோட போலிங் வந்து சாலிடா இருக்கு. பதர் இவங்க பேட்டிங் ஆனதான் அவங்க தே கேன் டூ தேர் பார்ட் ஒன்லி. இவங்க மத்தவங்க சரி பண்ணா அவன் கொண்டு வருப்போம். பட் இட் லுக்ஸ் செட். அதுவும் ஈவன் வித்அவுட் மயங்க் யாதவ் சார். That is what I am trying to tell you. So as a team it looks the selection of the 11 வந்து இப்படி பண்ணாக்க நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது வந்து we can leave it to the audience and other people to judge about it. But இது better actually, and in this we have a lot of consensus. Sir, அப்படியே coming to Delhi sir, how good is Delhi bowling sir? Equally as good இல்ல sir. Natarajan gave a good comeback. முகேஷ் குமார் நல்லா போட்டாரு. குல்தீப் நம்ம பேசுனதுதான் எக்ஸாக்ட் ஆச்சு. நம்ம வந்து we don't know how good Natarajan is, but we also said if he bowls well, the bowling unit will look very well, which is what has happened today. Natarajan looked very good. I mean, so but பார்த்ததுல நீ பாத்தீங்க Delhi looks like a very solid team. Spin sir, அது அந்த லுங்கிங்கிடி ஷாம்ப்ரோ அந்த டிசீவ் பண்ணி எடுத்தாரு பாருங்க நிக்கோலஸ் புரான. அங்க அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டேன் சார். உண்மையா வாட் அ பால். இல்ல இப்ப ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 year இங்கிடி வந்து செம்ம bowling போட்டு இருக்காரு சார். blessing in disguise for Stark sir. Stark இல்லாத blessing in disguise னு சொல்லலாமா, or is it too big to call out blessing in disguise? இப்படி சொல்ல முடியாது. இங்கிடி can go for runs also, but Stark is a big match player ma. See, we have seen in the finals also அப்படி சொல்லி எடுத்தாரு பாருங்க. ஸ்டார்க்லாம் நீ வந்து இந்த மேட்ச் இல்ல, வேர்ல்டு கப்ல பிக் மேட்ச். அவர்லாம் எத்தனை ஃபைனல்ஸ் வந்து ஒரே ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீங்க டிசைட் பண்ணுவாரு. அதெல்லாம் ஸ்டார்க் லெவல் வந்து இந்த நேமுக்கு ஒரு த்ரெட் ஃபேக்டர் இருக்கு. அந்த ஃபேக்டர் வந்து என்கிரி கிட்ட இப்போ சவுத் ஆப்பிரிக்கா எடுத்தாலே நம்ம எல்லாமே வந்து ரபாடா 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 ககிசோ ரபாடா அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அண்டர் த ரேடார்ல வந்து நம்ம என்கிரியை விட்டுறோம். என்கிரி ஹாஸ் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் பெட்டர் வேரியேஷன் இன் T20 ஃபார்மேட் தேன் ரபாடா. ரபாடா இஸ் லெஜெண்ட். நான் இல்லைன்னு சொல்ல. ரெட் பால்ல சொல்றியா ஓகே சூப்பர். ஒயிட் பால்ல வந்து 50 ஓவர் சொல்றியா ஓகே ஃபேன். பட் ஆனா T20 ஃபார்மேட்ல என்கிரி தான் காமிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து புரோட்டியாஸ் அவங்களோட அந்த இதுலயே பாத்தீங்கன்னா என்கிரி தெரியும். அண்ட் ஃபார்ம் நான் முன்னாடியே சொன்னேன், நிக்கலஸ் பூரானு வந்து எப்பாடே பூரான் வந்து பூரா விட போறாங்கன்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி க்ளூலஸ். அவர் ரெடியா இருந்தாரு பால் உள்ள வர போது நான் அடிக்க போறேன்னு. ஆனா அந்த டிசீவ் பண்ணிட்டு அங்க ஒரு சிக்னல் காமிச்சார் பத்தியா, பாத்தியா நான் பண்ண பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. பியூர்லி வந்து பிளிஸ். அண்ட் அவருக்கு ஏத்தாவே மத்தவங்களும் சப்போர்ட்டட். இப்ப டெல்லி போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் முகேஷ் குமாரும் சூப்பரா சப்போர்ட் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் ஹெல்ப் பண்ணாரு. நட்டு நம்ம வந்து நட்டு பழைய நட்டுவான்னு பாத்தீங்கன்னா நட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நட்டு திருப்பி வந்து அந்த வேர்ச்சி கொடுத்திருந்தாரு. இவங்க அந்த போடுற இம்பாக்ட பார்த்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ ஹேட் அ குட் டே. வழக்கமா வந்து குல்தீப் யாதவ் என்ன பண்ணுவார், ஒரு 6 or 4 விட்டா அவ்வளவுதான், ஒரு 6-4 போச்சுன்னா அவ்வளவுதான். குல்தீப் யாதவ் மடை தீரதுன்னு கதவை தந்து விட்டுருவாரு. பட் ஆனா இன்னைக்கு அப்படி போனாலும் மார்ச் வந்து சூப்பரா அந்த தூக்குனார், விக்கெட்டை தூக்குனாரு. ஐ திங்க் அந்த ஒரு பாயிண்ட்ல மார்ச்சோட விக்கெட் தான் வந்து இன்னொரு 20 ரன் 30 ரன்னை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இமேஜின் மார்ச் கூட இந்த அப்துல் சமதோ இல்ல கூட வந்து பேர் என்ன நம்ம ஷபாஸ் அஹமதும் அந்த ஒரு பிளேயிங் நேற்று கானலி கூட ஆடின மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா I think LSG would have posted somewhere around like 170 to 180 on a pitch which where இவங்க அந்த முதல்ல போட்டாங்க பத்தியா, அந்த பவர் பிளேல அந்த ஒரு ஸ்விங் வந்து அப்படி காமிச்சாங்க பத்தியா, அந்த விஷயத்த பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா போயிருக்கும் டெல்லிக்கு. ஜஸ்ட் இட் வாஸ் 140. த சேஸ் வாஸ் அப்படியே ஸ்மூத்தா வந்து அந்த பட்லி சேஸ தள்ளிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் பிளேட் அந்த அவங்களோட வயசுக்கு தாண்ட இன்னிங்ஸா சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டப்ஸ் பயங்கரமா அந்த பொட்டன்ஷியல் ஒரு 3 ஃபார்மேட்லயும் கொடுத்த பிளேயர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். He showed why he is rated so much. ஸ்டப்ஸ் காமிச்சாப்ல கூட சமீர் ரிஸ்வி ரைட் ஹேண்டட் ரைனா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல வந்து உள்ள எடுத்த போதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆனா டெல்லிக்குல வந்து ஒரு மேட்ச் தவிர்த்து மிச்சம் எல்லா இன்னிங்ஸ்லயும் டபுள் அடிச்சிருக்காரு.
சமீர் ரிஸ்வி இது தொடர்ச்சியா 250, அதுக்கு முன்னாடி அந்த இன்னிங்ஸ்ல டபுள் டிஜிட். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு புட் அ பாயிண்ட் ஓவர் இஸ் அந்த ஒரு பிக்கோ இந்த செலெக்ஷனையும் காமிச்சிட்டு இருக்கிறாரு. அசுதோஷ் சர்மா விட்டு நீங்க எடுக்கிறீங்க. அசுதோஷ் கேன் சேஞ்ச் த கேம். நம்ம வந்து அவரோட ப்ராவஸ் 2 சீசன் மேல நம்ம பார்த்தோம் கன்சிடர் அடிக்கிறதுல. இங்க வந்து இவர் அந்த 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 இடத்துக்கு நான் தகுதியான ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு, which is hats off for Samir Rizvi's maturity. இல்ல ஆக்சுவலி அதான் கமிங் பேக் டு ஸ்டார்க் பாயிண்ட். ஆக்சுவலி ஐ லவ் ஸ்டார்க் சோ மச். பட் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஸ்லோயர் ஒன் டிப்ஸ் வந்து இங்கிடிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் நல்ல மொமெண்டம்ல இருக்காருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பட் யா சார் சொன்ன மாதிரி சாம்பியன் பவுலர் எனி டே. ஸோ ஸ்டார்க் ஸ்டார். அப்படியே மூவிங் ஆன். ஸ்டார்க் வந்து டீசல் இன்ஜின் மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா கொடுக்கும். பட் ஒன்ஸ் பிக்கப் ஆச்சு போச்சுன்னா நாக் அவுட்ஸ் லெவலில் கன்ஃபார்ம் விக்கெட் எடுத்து கொடுத்துரும். நீங்க வந்து அவர் சார் சொன்ன அந்த விக்கெட்டை சேப்பாக்கல கிரவுண்ட்ல லைவா பார்த்தேன். கிரவுண்ட்ல வந்து அந்த லைவா பார்த்து எல்லாம் அவ்வளோ ஆவாஸ். உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து 10 ஓவர் அடிச்சிருவாங்க, 5 ஓவர் அடிச்சிருவாங்க. என்ன சொன்ன பார்த்தா கடைசியில அவங்க 5 ஓவர் அடிச்ச ஸ்கோர் தான் அந்த ஃபைனல் ஃபுல்லா சேர்த்து அடிச்சாங்க. அந்த ஒரு ஆன் ஹிஸ் டே அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா he can just repeat off அந்த மாதிரி ஒரு பிளவர். பட் இங்க என்கிடி அப்படி சொல்ல கிடையாது. என்கிடி ஹாஸ் வேரியேஷன். ஸ்டார்க் ஹாஸ் a threat factor. பேர்லயே த்ரெட் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பேர்ல த்ரெட் ஃபேக்டர் இருக்கு. ஆனா என்கிடி எப்படின்னா இப்ப இவரெல்லாம் இப்படி தட்டி விட்டுலாமா ஓட்டி விட்டுலாம் போகும்போதுதான் அங்க மிஸ் ஆறீங்க, அங்க முடிச்சிடறாரு. ஓகே, அப்படியே நம்ம டெல்லி பேட்டிங் வந்துடலாம் ஸ்ரீதர் சார். டெல்லி பேட்டிங் வந்து சார் நான் ஏன் வந்து சொல்றேன்னா இப்போ ஒரு டீமுக்கு வந்து 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கிறது இதான் சார் அட்வான்டேஜ். 4 விக்கெட் போனதுக்கு அப்புறமும் அந்த பேட்டிங்ல இன்னும் 4 பேர் இருக்கானா அது எவ்வளவு பெரிய ஒரு அட்வான்டேஜ், எவ்வளவு பெரிய ஒரு பேட்டிங் குஷனுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த ரீசன் வை ஐ கீப் ஆன் டெல்லிங் த சேம் பாயிண்ட் அகைன் அண்ட் அகைன். ஒரு 3 பேரை மட்டும் நம்பி டாப் 3ல போகாம ஒரு என்டையர் டீமோட பேட்டிங் இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா ஈவன் 22 for 4 or 30 for 4 இருந்து they can still win the game. So this is the point I was repeating for GT and LSG as well. But sir சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. We have given our inputs. அப்படியே வேற எதுவும் இருக்கா? அப்படியே predictions போயிடலாமா? ப்ரெடிக்ஷன் போயிடலாம். பட் டெல்லி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் திஸ் கேம் இஃப் யூ சி தே லுக் லைக் எ வெரி குட் செட் சைட். ஆஃப்டர் த செட் பேக் தே ஆர் பிளேயிங் வெரி வெல், தட் டூ ஆன் அ சேஸ் அகெயின்ஸ்ட் அ குட் bowling attack. இது வந்து ரியலாகவே கான்ஃபிடன்ஸ் வில் பி ஸ்கை ஹை ஃபார் தம். அண்ட் ஆல்சோ குடோஸ் டு பதானி. ஸோ எல்லாமே எப்படின்னா எல்லாமே ஜெல் ஆகுது இப்போ. ஸோ அதனால பயங்கரமா ஆடுவாங்கன்னு தோணுது. லெட் அஸ் see how it pans out. இன்னும் பென்டகேட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலையே அவங்க. பென்டகேட் இந்த மாதிரி வர மாட்டேங்கிறது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. அது ஏதோ ரிப்போர்ட்ஸ் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரேசர் மேக்கர் போறதை விட if they go for Johnny Bairstow at least can give that அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர். நம்ம வந்து நேத்து நம்ம வந்து 10 நிமிஷம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த லெஃப்ட் ஹேண்டர் உள்ள போடுற பால் தான் அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் பத்தவே இல்லை. எஸ்பெஷலி அங்க கொஞ்சம் நிதிஷ் ராணா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சில பால்லாம் மாட்டுச்சு, அவருக்கு கொஞ்சம் நீட்டா வந்து தட்டுச்சு, அதனாலதான் கொஞ்சம் தப்பிச்சாங்க. பட் ஏலியாஸ் இன்டு ஷோ வந்து சமீர் ரிஸ்வியும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் வந்துதான் அந்த ஷிப்பை ஸ்டடி பண்ணாங்க. அண்ட் அதை அப்படியே கொண்டு போறதுக்கு எல்எஸ்சி கிட்ட அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியே இல்லை. ஒரு திக்வேஷ் சத்தி ஒரு ஒரு நீங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்க ஒரு போலர் இல்ல வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்க போலர் வந்து அவங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் விட சேஞ்ச் த திங். பட் அது யாருமே இல்லை. நீங்க வந்து தூக்கி போடுற ஷபாஸ் அஹமதோ இல்ல வந்து சும்மா கை சுத்துற வந்து ஏடன் மார்க்கர் தான் உங்க ஸ்பின்னர்ஸ் நீங்க நம்பி போனீங்கன்னா ஐ எம் சாரி டு சே அந்த பக்கம் 7 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்தாங்க. அக்ஷர் பட்டேலும் பவர் பிளேல மார்க்கரம் தூக்குனது அக்ஷர் தான், அதுக்கடுத்து மார்ஷை தூக்குனது குல்தீப் தான், அப்புறம் அந்த புதுசா வந்து அந்த முகேஷ் சௌத்ரியா ஒருத்தர் வந்து சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு முகுல் சௌத்ரி அவரை தூக்குனது வந்து குல்தீப் யாதவ் தான். ஸோ அந்த ஸ்பின் டு வின்னிட்டுங்கிற மாதிரி அங்கே 7 ஓவர் போட்டு அவங்க 3 விக்கெட் தூக்குனாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாம ஒரு பார்ட் டைம் போலரையும் இல்ல வந்து ஒரு நத்திங் டு டிமெரிட் ஷபாஸ் அஹமத் ஒரு ப்ரூவன் ஆகாத ஒரு ஆளை வந்து நீங்க வந்து ஸ்பின்னர் ஸ்பின்னர் நம்பிட்டு போனீங்கன்னா இதான் நிலைமை. இன்ன பிச் வேர் தெர் இஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் போலர்ஸ். ஏக்கனா வந்து போலர்ஸுக்கு தாறுமாறா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14 விக்கெட் போயிருக்குது, 2 விக்கெட் 2 பேரையும் சேர்த்தா அந்த added to that point வந்து சைட் பவுண்டரிஸ் ஆல்சோ பிகர் ஃபார் ஸ்பின்னர்ஸ். எக்ஸாக்ட்லி சார். அதை யூஸ் பண்ணாம சரியா போடாம ஐ டோன்ட் நோ. ஐ மீன் எனிவே அட்சரம் ரொம்ப கம்மி வச்சுங்க. இன்னும் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ் ஃபார் தம் டுடே. பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது.
ஆக்சுவலா இல்ல பார்ட் கேன் டைம் வில்லியம்சனை காட்டுறாங்க ஸ்ட்ராட்டஜிக் கோச்னு, அவரே வந்து பேட்டிங் ஆடி இருக்கலாம் போல, கொஞ்சம் இன்னும் டீசெண்டா பேட்டிங் ஆடி இருப்பாரு. ஸோ சார் அதே மாதிரி ஓகே. கேஎல் ராகுலுமே நான் சொல்றேன் சார், இன்னைக்கு மேட்சுக்கு மேபி இது தப்பா இருந்திருக்கலாம், பட் ஐ எம் வெரி ஷியூர் அண்ட் கான்ஃபிடென்ட் தட் he will prove his hunger this time. He really கேஎல் looks to have a very good intent. இல்ல கேஎல் இன்னொன்னு ராகுல் 400 ரன்ஸ் பேங்க்மா எப்படி இருந்தாலும் எனி சீசன். True sir, true. KL Rahul fans உள்ள கவலையப்படாதீங்க. வந்து ஆரஞ்சு கேப் கண்டெண்டர்ல ஒரு காலத்துல ஆரஞ்சு கேப் பண்றது கிளாசி ராகுல் கண்டெண்டர்ல அண்ட் எல்என்சில வந்து சூப்பரா போன சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ண மணிமாறன் சித்தார்த்தம் ஏன் வந்து உள்ள இறக்கல? நீங்க ஷபாஸ் அஹமது நீங்க வந்து உள்ள இறக்குனீங்க, சரி ஓகே, ஒரு இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்து ஏங்க ஒரு திக்வேஷ் ராஜிக்கே இடம் இல்லன்னு இருக்காங்க, நீங்க திக்வேஷ் மணிமாறன் சித்தார்த் ஏப்பா நீ ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்களப்பா, ட்ரை பண்ண வேண்டியதப்பா. மணிமாறன் சித்தார்த் வந்து விராட் கோலி விக்கெட்லாம் சொல்லி சொல்லி எடுத்திருக்காரு அவர் வந்து அங்க எல்எர்ஜி கூட ஆடின போதெல்லாம். இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் நியூ பால். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து ஒரு மணிமாறன் சித்தார்த்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அங்க அக்சர் பட்டேல் எல்லாம் இறக்குனாங்க பவர் பிளேயர், நீங்க என்னப்பா பண்ணிட்டு என்னப்பா இது மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கேப்டன்சி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு, பேட்டிங்ல குழப்பி போலிங்ல குழப்பி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கணும், பண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறதுனால நீங்க வந்து எம்எஸ்டி ஆகிட முடியாது. எம்எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெட்டோ அந்த ஒரு அட்டம்ப்டோ அந்த ஒரு பேர் என்ன இந்த த்ரோயிங் த டைஸ்ன்னு சொல்லுவாங்க பத்தியா, அந்த மாதிரி வந்து அந்த ரிஸ்க் எடுக்க ஒர்க் ஆச்சு. அஸ்வினை ஓபன் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. அஸ்வினை வந்து ஒரு சேஸ்ல வந்து ஓபன் பண்ண ஆட வச்சிருக்காரு. சிஎஸ்கேல வந்து ஆடிடும் போது ஹர்பஜன் சிங் வந்து மேல வந்து ஆடி முடிச்சிருக்காரு மேட்சுக்கு. அதெல்லாம் எம்எஸ்டிக்கு அப்போ அப்படி ஒர்க் ஆச்சு, பிகாஸ் இட்ஸ் எம்எஸ்டி. என்னங்க தோனி மட்டும் தான் பண்ணுமா, மத்த கேப்டன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண கூடாது? இதெல்லாம் டூ ஹார்ஷ் ப்ரோ, இதெல்லாம் பாவங்க. அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி நீங்க டோனி மாதிரி வச்சு பண்ணீங்க ஓகே. கீழே வந்து 10-11 பேர்ல 10 பேரும் பேட்டிங் வச்சிருந்தாங்க சிஎஸ்கே, 10 பேரும் பேட்டிங், 8-9 பேர் போலிங் ஆப்ஷன் இருந்துச்சு ஒரு காலத்துல. உங்க டீம்ல எப்படி இருக்கா? நீங்க நியாயமா இதான் பேசணும். ஓகே, we have spoken enough. அப்படியே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் 3 பேருமே டெல்லி சொல்லியிருந்தோம். ஸோ 3 பேருக்குமே இன்னைக்கு பாயிண்ட் தாராளமா வழங்கியாச்சு. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பேர்லாம். டுமாரோ ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு சம்பவமா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கொல்கட்டா. ஸோ டாப் 3 டைரக்டா கம்பேர் பண்ணிடலாம். கேகேஆர் அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன், கேமரான் கிரீன். அந்த அதர் சைட் எஸ்ஆர்ஹெச் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். ஹவு மச் மார்க்ஸ் would you give out of 20 ரெண்டு பேரும்? let me start. கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னா 15 I'll give out of 20. SRH 18 because top order is really better. Sir, but Finn Allen, Cameron Green not convincing sir? இல்ல இப்போ லைக் ஃபார் லைக் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் ப்ரோவன். these people have to prove, that's all in IPL. that's what I can say. பொட்டன்ஷியல் இருக்கு. சாம் ப்ரோ 3 ரைட் ஹேண்டர்ஸ் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து 2 கான்டெஸ்டும் இருக்கு. in all due respect, conditions in Kolkata which they have already mastered, அவங்களுக்கு வந்து கூட வந்து கரெக்டா மாஸ்டர் பண்ணிருப்பாங்கிற நம்பிக்கையில நான் வந்து கேகேஆர் வந்து 18 நான் கொடுக்குறேன். பியூர்லி ஃபார் த ரீசன், போன மேட்ச்ல வந்து தேவ் சேலஞ்ச் த bowling attack ஆஃப் மும்பையே வந்து 220 வந்து அடிச்சிருக்கிறாங்க, வேங்கடையில அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க கேகேஆர் இந்த வந்து எஸ்ஆர்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் போலர், ஓப்பனிங் போலர் நிதிஷ்குமார் ரெட்டி, செகண்ட் வந்து போலர் உங்களுக்கு வந்து ஜெய்தேவ் உணர்கட்டு இருக்கும்போது நான் கண்ணா மூட்டு நான் வந்து இந்த 3 பேருக்கு 18 கொடுப்பேன். சரி இந்த பக்கம் தான் இப்படி அந்த பக்கம் அப்படியான்னு பார்த்தா அந்த பக்கம் உங்களுக்கு வந்து கார்த்திக் தியாகி ஓடி வந்து போடுறாரு. அது கூட வந்து நம்ம இந்த போலர் வந்து கூட போடுவார்ல உம்ரான் மாலிக்கு, இல்ல வந்து நம்ம இல்ல நாளைக்கு முசர்பானி கூட மாட்டாங்க. நாளைக்கு முசர்பானி வச்சாலும் பிளெஸிங் கிடையாது, அவங்களுக்கு கர்ஸ் தான். பிளெஸிங் முசர்பானியே நாளைக்கு ஆனா முசர்பானி பிளெஸிங் இருக்க மாட்டார், கர்ஸா தான் இருப்பாரு. ரோமன் பவர் உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன்னா டு கவுண்டர் த ஃபயர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் தி நீட் பேட்டிங் பவர். அந்த பக்கம் வர்ற அந்த பவுலிங் அடிக்கிறதுக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷான். ஸோ கேகேஆர் 18னா இவங்க 19. ஓகே, ஐ எம் கிவிங் 17 ஃபார் கேகேஆர். எனக்கு என்னமோ நாளைக்கு கண்டிப்பா ஆலனுக்கும் கிரீனுக்கும் படுன்னு தோணுது. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி கிவிங் 17. ஹெட் அபிஷேக், இஷான் கிஷான் வெல் ப்ரூவன், ஸோ வி கான்ட் டிஸ்கவுண்ட் தம். ஸோ ஐ எம் கிவிங் தம் 18.5 ஆப்வியஸ்லி. அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம் அங்கிரிஷ் ரகுவன்சி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், அனுகுல் ராய் கேகேஆருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்குன்னு எடுத்துக்கிட்டா ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா அண்ட் எய்தர் ஆஃப் சாஹில் அரோரா ஆர் ஈவன் லியம் லிவிங்ஸ்டன் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஏன் ட்ரை பண்ணலாங்கிறது நான் பவுலிங் பேசுறப்ப சொல்றேன். ஸோ யூ கேன் ப்ளீஸ் கிவ் யூ மார்க்ஸ் அவுட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர். 2 பேரும் 15 நான் கொடுக்குறேன். நாட் மச் டிஃபரன்ஸ். சார் நாட் ஓகே சார். எஸ்ஆர்ஹெச் மிடில் கொஞ்சம் பெட்டரா இருக்கே சார், இல்லையா? பெட்டரா இருக்கு, பட் they are playing in Calcutta for tomorrow, so okay. that is fine.
சரி, கல்கட்டா உனக்கு வந்து ரகுவன்ஷி ஹஸ் ப்ரூவ்ட் இட். ரகுவன்ஷி வந்து அங்க மும்பைல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்கிராச்சி ஸ்டார்ட்ல இருந்து ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஒரு ஒரு ஸ்மாஷ் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போனாரு. வேற அந்த ஒரு மொமெண்டத்தை கேரி பண்றதுக்கு ரமன்தீப் சிங்கோ ரிங்கு சிங்கோ அன்லஸ் நீங்க ரோமன் பால் உள்ள கொஞ்சம் இறக்குனா கொஞ்சம் அந்த அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அது இறக்கலன்னா இவங்க வந்து அனுகுல் ராய் வச்சிருந்தாங்கன்னா ஐம் சாரி டு சே இவங்கள வந்து நான் வந்து பாயிண்ட்ஸா ரேட் பண்ணுவேன். வேற எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஹைரிச் கிளாஸ் அண்ட் ஹி ஷோட் இஸ் கிளிம்ஸ் வாட் ஹி ஹேஸ் இன் ஆர்சிபி மேட்சே காமிச்சாரு. அனிகேத் வர்மா இஸ் இன் குட் நிக். தென் இப்போ நீங்க வந்து லியாம் லிங்க்ஸ்ல உள்ள இறக்கலாம்னு சரி, இல்லை ஸ்மரன் ரவிச்சந்திரன் சாய்லாரோட ஃபெயிலியருக்காக நீங்க சாய்லாரோட வெளில விட்டு நீங்க ஸ்மரன் ரவிச்சந்திரன் கொடுத்துட்டு போனாலும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்ம் வச்சு நான் இவங்க அதிகமாக ரேட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபார்ம்ல இருக்காங்க, அங்க ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஸோ கேகேஆர் 15, எஸ்ஆர்ஹெச் 17 நான் கொடுப்பேன் கார்த்திக். ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் கேகேஆர் 16 அண்ட் எஸ்ஆர்ஹெச் 17. எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. நாட் ஆஸ் பேட் அஸ் வாட் பீப்புள் ப்ரொஜெக்ட் டு பி. அது உண்மையாவே நல்லா தான் இருக்கு. அனிகேட் வர்மாலாம் ஷோஸ் இம்மன்ஸ் பவர். அதுவும் லிவிங்ஸ்டன்லாம் ஆட் பண்ணா டெஃபினட்டா வந்து இன்னும் பவர் ஆட் ஆகுது. ஸோ ஐ எம் கிவிங் தெம் 17. கேகேஆர் வந்து ஐ டெஃபினெட்லி பிலீவ் சம்திங் ரமன்தீப் ரிங்கோட மேஜிக் வந்து தே வில் ஃபைண்ட் அவே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ எம் கிவிங் தெம் 16. அப்படியே பேஸ் பவுலிங் பேர்லாம். வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, கேமரான் கிரீன் நெட்ஸ்ல பவுல் பண்ணிருக்காரு. வெரி குட் நியூஸ் ஃபார் கேகேஆர். அது இல்லாம பிளஸிங் முசரபானி. எஸ்ஆர்ஹெச் வந்து ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மலிங்கா அண்ட் அந்த பெயினுக்கு பதிலா ஐ வாண்ட் பிரைடன் கார்ஸ் டு பிளே. ஸோ அதனால நான் பிரைடன் கார்ஸ் போட்டிருக்கேன். ஆர் பிரைடன் கார்ஸ் உனத்கட் யார் வேணா ஆடலாம். அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி as well. ஸோ இந்த பேஸ் அட்டாக் எவ்வளவு தருவீங்க? அந்த பேஸ் அட்டாக் எவ்வளவு தருவீங்க? கேகேஆர் ஐ கிவ் 16 அண்ட் எஸ்ஆர்எஸ் ஸ்லைட் எட்ஜ் பிகாஸ் ஆஃப் கிராஸ் ஆடினா 16.5. அவ்வளோ நாட் மச் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும். ஷாம்ப்ரோ, இங்க வந்து பேஸ் ஆஃப் கேகேஆர் உனக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டி அண்ட் பேஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வேற இந்த பக்கம் வந்து அந்த ரா பேஸ் அடிக்கிற போலர் யாருமே இங்க எஸ்ஆர்ஹெச்ல கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் நாங்கள் திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து வேகமா போடுற சைனியவோ இல்லை உம்ரான் மாலிகோ எடுத்தாங்கன்னா யூ ஹேவ் சம் ஒன் ஹூ இஸ் கிளாக்கிங் 140 to 150 ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ் இன் கேகேஆர். வேற இந்த பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்லை உனாட்கட்டோ ஹர்ஷல் பட்டேலோ என்னதான் லெஃப்ட் கை ரைட் கை ரெண்டு கையும் சுத்தி போட்டா கூட 130 தாண்டி 140க்கு அது தொடவே தொடாது. அதிகபட்சம் அவங்க இந்த ரெண்டு கை யூஸ் பண்ணி போட்டா கூட 140 வந்து கனவா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பேஸ் போலிங்ல வந்து நான் இவங்கள தான் அதிகமாக ரேட் பண்றேன். ஸோ என்னோட ஸ்டாட்ஸ் படி ஐ வுட் புட் கேகேஆர் ஆஸ் 16, எஸ்ஆர்ஹெச் ஆஸ் 15. ஓகே, ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேஸ் அட்டாக்குமே வந்து ரொம்ப மீடியோக்கராக தான் இருக்கு, எஸ்பெஷலி கம்பேர்ட் டு அதர் டீம். ஸோ எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. மேபி கேகேஆர் ஸ்லைட் எட்ஜ்னு சொன்னா கூட ஸ்டில் ரெண்டுமே வெரி ஆவரேஜ் தான். ஸோ ஐம் கிவிங் போத் ஆஃப் தெம் 15. ரெண்டுமே கன்வின்சிங்காக எனக்கு இல்லை. அப்படியே ஸ்பின் பவுலிங் பேர்லாம். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய். இங்கே வந்து ஜீஷன் அன்சாரி ஷுட் பிளே ஹோப்ஃபுல்லி டுமாரோ அண்ட் ஹர்ஷ் துபே. இஃப் லிவிங்ஸ்டன் பிளேஸ் லிவிங்ஸ்டன். ஸோ எவ்வளோ கொடுக்குறீங்க? அது வந்து கம்பேரிசனே கிடையாது. சுனில் நாராயணன் சக்கரவர்த்தி அதுவும் அவங்க ஊர்ல ஐ திங்க் டுமாரோ தேல் பி த கீ. தேல் கண்ட்ரோல் த மிடில் ஓவர்ஸ். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஃபார் மீ தே ஆர் த பெஸ்ட் பிக் in the ground. 18 for KKR and maybe 15 for SRH. Chambro, I would put 17 for KKR purely for the factor அவங்களுக்கு வந்து ரெண்டு வெட்டரன்ஸும் அந்த கிரவுண்ட்ல இது ஏகப்பட்ட மேட்சஸ் ஆடி இருக்காங்க, கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். பிளஸ் தே ஆல்சோ அனுகுல் ராய் கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டரா யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அகேன்ஸ்ட் வந்து கொஞ்சம் அடிச்சு ஆடணும் அப்படின்னு ஆடுற பவுலர்ஸ்க்கு வந்து எப்படி அக்ஷர் பட்டேல் எப்படி வந்து ஒரு மார்க்கரம்க்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் அப்ப கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி லைக் ஹென்ரி கிளாசனோ இல்ல வந்து அணிக்கேத்தரமா அடிக்க வராங்கன்னா அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்பின்னோட இந்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது ஜீஷான் இஸ் ஓகே, பட் ஹர்ஷ் டுபே ஐ வுட் லைக் கொஞ்சம் இந்த மாதிரி டவுட்டா தான் நான் கொஞ்சம் பார்ப்பேன். மைட் தே கேன் யூஸ் வந்து இவரை யூஸ் பண்ணலான்னு கூட பண்ணுவாங்க. அந்த சூப்பர் போலர் ஒருத்தர் வந்து பயங்கரமா எல்லாமே பேசிட்டு இருந்தாங்களே கேகேஆர்ல இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஐ திங்க் இஸ் சிவம் குமார் நினைக்கிறேன். சிவம் குமார் வந்து எஸ்ஆர்எச் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல இந்த ஹர்ஷ் டுபே இவங்களை தவிர்த்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சிவம் குமார் உள்ள கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இங்கே வந்து இவங்களை வந்து இப்போ கோயிங் பை கரண்ட் பிளேயிங் 11 இவங்க 17, கேகேஆர் 17, எஸ்ஆர்எச் 15. இஃப் ப்ரொவைடட் ஏதாவது சேஞ்ச் பண்ணா அந்த நம்பர்ஸ் மாறலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து கேகேஆர் ஸ்பின் அட்டாக் வந்து டெஃபினட்டா ஆன் பார் வித் எனி பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். ஸோ ஐம் சாலிட்லி கிவிங் தம் 18.5. ஐம் வெரி கன்வின்ஸ்ட் வித் தியர் ஸ்பின் அட்டாக். எஸ்ஆர்எச் ஐம் கிவிங் 15. எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி பெருசா த்ரெட்டனிங்கா தெரியல. ஸோ ஐம் கிவிங் 15. அப்படியே கேப்டன்சி வந்துடலாம். அஜிங்கியா ரஹானே வர்சஸ் இஷான் கிஷான். ஸோ ஹவு மச் வுட் யூ ரேட் போத்?
என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்யா ரஹானே இஸ் a குட் கேப்டன், no doubt about that. Tactically he is very good, and I would rate 17. Ishan Kishan, I will rate only 16 for IPL as of now. He is yet to be proven, but he has got a lot of potential to prove, which limited potential, whatever he has had in the domestic tournament, prove பண்ணியிருக்காரு. பட் டைம் only will tell இந்த நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்றாருங்கிறத அதை பார்ப்போம். பட் கம்பேரிங் டு அஜிங்க ரஹானே நம்ம டெஸ்ட் சீரிஸே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால வி ஹாவ் டு கிவ், அண்ட் ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வி ஹாவ் டு ரியலி கிவ் slightly higher point. So I give 17 for KKR and 16 for SRH. Sam bro. Same numbers, KKR for 17 and SRH 16, purely for the fact like கொஞ்சம் அந்த the experience of அஜின்கே ரஹானே தான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போகுது, ப்ரௌனி பாயிண்ட், எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பாயிண்ட் அங்கே போகுது. அண்ட் ரெண்டு கேப்டனுமே வந்து தே மேட் லைக் ஹாரண்டஸ் bowling சேஞ்சஸ். மேட்சப்ஸ் அதிகமாக இருந்தபோது மேட்சப்ஸை யூஸ் பண்ணாமல் தப்பாக வந்து bowling சேஞ்சை வந்து நிறைய வந்து அவங்க பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. பேர் என்ன உங்களுக்கு சுனில் நாராயண் வர்சஸ் ரோஹித் சர்மா மேட்சப்ல சுனில் நாராயண் அப்பர் ஹேண்டா இருக்கிறான்னு தெரிஞ்சுமே they didn't introduce சுனில் நாராயண் until பவர் பிளேக்குள்ள போடாம வந்து வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் உங்களுக்கு வந்து சால்ட்டையும் விராட் கோலியும் டேக் ஆன் பண்றதுக்கு யூ கமிங் அண்ட் bowling அட் சின்னசாமி வித் 120 டிலி டாலிங் பவுலர் நிதிஷ்குமார் ரெட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்க. ஸோ நிறைய கொஸ்டினபிள் ஒரு சேஞ்சஸ் போத் தீஸ் கேப்டன்ஸ் ஹவ் டன் இட். ஸோ ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அஜின்கே ரஹானே கெட்ஸ் இட் எக்ஸ்ட்ரா ப்ரௌனி. ஸோ KKR 17 அண்ட் SRH 16. ஓகே, எனக்கும் அதே தான். என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ், இஷான் வந்து நான் 15.5 தரேன். ஸோ ரஹானே 17, இஷான் கிஷான் 15.5, அவ்வளோதான். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம், ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ, KKR or SRH? Playing in the game in Calcutta, and I expect KKR to win. அது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் நினைக்கிறேன். லைக் ஐ ஆல்சோ அக்ரி தட் கேமரன் கிரீன் டாப் 3ல யாராவது நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு தோணுது. டாப் 3 டாப் 4ல that will set the match for them. I think so. அதனால KKR should win. This is my hunch. I'm going for Orange Army purely for the fact that Orange Army after that ஒரு பவர் பிளேக்குள்ள 3 விக்கெட் விழுந்தாலும் the way they came back after that and scoring 200 is not a easy thing, that too against a defending champion. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் bowling அட்டாக்கே டேக்கிள் பண்ணி இன்னும் அடிக்கிறானுங்கன்னா இங்கே bowling அட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு bowling இருக்கு. ஸோ இதை அடிக்கிறது ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஐ எம் புட்டிங் ஆல் மை மணி ஆன் த ட்ரையாட்ஸ் ஆஃப் SRH, ஹெட் அபிஷேக் அண்ட் இஷான். ஸோ அவங்க நாளைக்கு ஆரஞ்ச் ஆர்மி வின்னிங். இதே தானங்க, அதே டெய்லர் அதே வடக மாதிரி கொல்கட்டாவுக்கு சொன்னீங்க. மும்பைக்கு அகைன்ஸ்டா 200 அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பேட்டிங். சரி, ஓகே, ஐ எம் சேயிங் KKR. ஐ வாண்ட் KKR டு வின். ஸோ ஐ திங்க் KKR வில் somehow win tomorrowன்னு எனக்கு தோணுது. இல்ல ஆனா ஒரு பாயிண்ட் இருக்காது. இப்போ KKR ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 அடிச்சிட்டாங்கன்னா SRH கிட்ட பேட்டிங் பவர் இருக்கு அந்த 200 சேஸ் பண்றதுக்கு. SRH பேட்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த மட்டி போலிங் போட்டதா கூட இங்க அடிக்கிறது ஆள் கிட்ட முதல் 3 விக்கெட் தூக்கிட்டோம்னா அடுத்து எல்லாமே வந்து சுத்தி காட்டிட்டு இருக்க கிரவுண்ட்ல வந்து தரையிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ராமன் பிளஸிங் முசர்பானியை உட்கார வச்சு ராமன் பால் எடுத்து வந்தாங்கன்னா நீ சொல்ற மாதிரி KKR அந்த ரசலோட அந்த மசில் பவரை கொஞ்சமா நான் மேட்ச் பண்றதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க அந்த மூவ் எடுக்கிற மாதிரியே தெரியலையே. இவங்க 3 பேரோட டாப் 3 இதெல்லாம் ஹெவியா நம்பி போயிட்டு இருக்காங்க. இல்ல சி ரகுவன்சி நல்லா ஆடுறாருல, உங்களுக்கு அஜிங்க ரஹானே நல்லா ஆடுறாரு. அவங்க கிரவுண்ட்ல அவங்களுக்கு வந்து யார் ஏலனுக்கு பட்டுதுன்னா எந்த ஸ்கோருமே அடிச்சிடுவாங்கப்பா. சி சேசிங் டீம் வந்து நல்ல சான்ஸ். ஆக்சுவலி என்ன டீம் வந்தாலுமே சரி, கல்கட்டா கிரவுண்ட்ல சேஸ் பண்றது ஈஸி. நீ சொல்ற பாயிண்ட் நீ பார்த்து வச்சுக்கோ, யாரும் ரெடியா வச்சுக்கோ, சேஸ் பண்றது ஈஸி கல்கட்டால. அதுவும் அவங்க கிரவுண்ட்ல ஃபின் இப்பதான் சுத்தி காமிச்சிருக்காரு வேர்ல்டு கப்ல. நீ அந்த மாதிரி கணக்கு போடாத. இன்னொரு பாயிண்ட் நீ சொல்ற போலிங்கே இல்லைன்னு, கல்கட்டால மிடில் ஓவர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வின்ஸ் KKR won பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் சுனில் நாராயண் அண்ட் அதர் ஸ்பின்னர் bowling in between. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பினிஷ்ல வந்து ரசல் போடுவாரே தவிர bowling நீ இல்லை சார். ஐ அக்ரி வித் யூ, டாப்ல bowling இல்லை. பட் மேட்ச் இஸ் கண்ட்ரோல்ட் இன் தட் மிடில் ஒன்லி இன் கல்கட்டா. பால் நின்று வரும், ஒரு பால் உருளும். அது சுனில் நாராயண் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அவரு முடிஞ்சா ஹென்ரி கிளாசன் நாளைக்கு நாராயண் அடிக்க சொல்ல அப்படிங்கிறாரு. என்ன சார் போடுங்க, கமான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, ஹிஸ்டாரிக்கலி
Sunil Narayan has bowled very well and he has delivered crucial overs, crucial games, crucial wickets he has taken and turned the game. So at the same, with his experience, I think he will deliver. That's what my point is. ஆனா சுனில் நீங்க சொல்ற அதே சுனில் நாராயண் who is currently nursing an injury and also having an eye power issue-னால இருக்கிறதுனால is not as effective as he was used to be. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுனில் நாராயணுக்கு. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் அதே கதை தான். மொத மூணு பால்ல 10 ரன் போகும் பட்சத்தில் வருண் சக்கரவர்த்தி வருண பகவானாக மாறுவார். அப்படி ஏன்னா கடந்த 6 அவர் லாஸ்ட் ஆடின 6 T20 மேட்ச் 6 T20 நீங்க இன்டர்நேஷனல் எடுத்துங்க ஐபிஎல் 6 T20 மேட்ச்ல கிட்டத்தட்ட அவர் வந்து க்ளோஸ் டு 23 ஓவர் 24 ஓவர் கிட்ட போட்டிருக்காரு. 120 பால் மேல போட்ட ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு ஒஸ்ட் எக்கனாமி கொடுத்ததுங்கிற ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டை வச்சிருக்காரு. என்ன எக்கனாமி கொடுத்துருக்காங்கன்னா 11.5 கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து சனியே 7.5 தான் சொல்லுவாரு. இவர் சனிக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு 4 போட்டு 11.5 வருண பகவான வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி இஸ் அந்த மிஸ்ட்ரிய வந்து எங்கேயோ மறந்துட்டாரோன்னு தோணுது. அந்த சூப்பர் எயிட்ஸ் போகும்போதே வருண் சக்கரவர்த்தி இந்த ஸ்ரீலங்கா போய் ஆட்டு வந்தாரு பாத்தீங்களா, கொலம்போலே விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் கூட பேக் டு பேக் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தர. ஒரு சில கிரவுண்ட்ல ஒரு சில பேர் நல்லா போடுவாங்க. One such ground is for Varun Chakravarti is Calcutta. So you just see, I mean, he may just come back to his own. Tomorrow, Sunil Narayan and Varun Chakravarti will be licking their lips to prove Shyamji wrong. Okay, Papam, we have said everything. வெஸ்ட் இண்டீஸ் கூட வருண் சக்கரவர்த்தி போட்ட நம்பர்ஸ் எடுத்து பார்த்து சொல்லுவா, இதே கல்கட்டா தான்ப்பா. Okay, நாளைக்கு மேட்ச் நான் வந்து இல்ல நான் வந்து ரொம்ப ஹோப்ல வச்சிருந்தேன். ஐயோ எப்பமே நச்சுருவாரு சுத்தி காமிச்சானுங்கப்பா. சின்ன பையன். மக்களே, நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. டிராவல் வித் அஸ் டுகெதர். நம்ம வந்து த்ரூ அவுட்டா எல்லா மேட்ச்க்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போறோம். ஸ்டே டியூன். Until then, thank you from Smithyan, Shyam bro and Shreyas sir. Thank you.